இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் 20/7/2026 ஜூலை மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:01 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி காலை 8:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளையும் முன்கோபத்தினையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. இந்த அணுகுமுறையின் காரணமாக வெற்றியும் உண்டாகும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். திறமையாகவும் கவனமாகவும் பணியாற்றுவதும் நல்லது. சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய குழப்பங்களையும் முன்கோபத்தினையும் வெளிப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர் நல்லிணக்கத்தை பராமரிப்பதற்கு தேவையற்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வாகன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். குடும்பத்துல சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறையில நல்ல பதவிகளும் வந்து சேரும். தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. பல வகைகளிலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். சகோதரர்களுடைய அன்பும் அனுசரணையாகவும் உணர்வீங்க. உறவினர்களிடத்துல பிரியமுடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்ததை விட ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த செலவாக இருந்தாலுமே யோசித்து செய்வதும் நல்லது. வேலை செய்யும் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருக்கு சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல வேலைகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களுடைய அதிருப்திக்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று மற்றவர்களினால சில சிரமங்களும் ஏற்படலாம். ஒரு வேலைகளை மற்றவர்களுடைய கட்டாயத்தின் பேர்ல செய்ய வேண்டியதும் இருக்கும். குடும்ப தேவைகள் மற்றும் வீட்டு தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டு பராமரிப்பு போன்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது குழந்தைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாகவும் இருங்க. சட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வெற்றியும் காணலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க.
வியாபாரத்துல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலமாக மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். எதிலும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். விரும்பும் பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல இறுக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். திறம்பட பணியாற்றுவதும் நல்லதுதாங்க. பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி செய்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாக பழகவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். இன்று நிம்மதியான தூக்கத்திற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகளை விருப்பமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. தொழில நல்ல லாபத்தையும் பெறலாம். தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலையில உயர்ந்த பொறுப்புகளும் வந்து சேரும். இன்று ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அனுகூலமான போக்கும் காணப்படும். சாமர்த்தியமாக சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திட்டமிட்டு செயல்பட்டு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில எதிர்ப்புகளையும் சந்தித்து அதிலையும் வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்கள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியில செல்லும் பொழுது முக்கியமான பொருட்களை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. அரசாங்க வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தொழில வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சம்பாதிக்கவும் செய்வீங்க. இன்று குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காணலாம். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். பல வகைகளிலும் ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று உங்களுக்குள்ள இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். ஒரு செயலை செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம். என்று குடும்பத்தினரிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. முன்பின் இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். விட்டுப்போன உறவினர்கள் இப்பொழுது தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த பணிகளை எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு வீடு மனையிடங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். வாகன மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. முயற்சிக்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. இளைய சகோதரர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். அரசாங்க வகையில அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறன்ல முன்னேற்றமும் உண்டாகும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல எதிர்மறையான எண்ணங்களை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை கொண்டு நீங்க சில முக்கியமான வேலைகளுக்கு பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். அனைத்து விஷயங்களிலும் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். என்று எதிர்பாராத லாபத்தையும் பார்த்து விடலாம். தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று தொழில மேன்மையும் உண்டாகும். புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வேலைகள் சிறப்பாகவும் நடைபெறும். என்று அடுத்தடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற முன்கோபத்தினை தவிர்த்தும் கொள்ளுங்க. குழந்தைகளுடைய குறும்புத்தனத்தை ரசிக்கவும் செய்வீங்க. அவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல முறையாக பராமரிப்பதும் நல்லது. தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க கோபப்படவும் வேண்டாம். சிலருக்கு இரவு நேர பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்தில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். என்று எதிர்பாராத முன்னேற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு செய்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். என்று உங்களுக்கான நற்பெயரும் கிடைக்கப் பெறுவீங்க. அதற்கு நல்ல நாளாகவும் இருக்கும். தொலைதூர பயணங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பிற்பகலுக்கு மேல சில நிதி நெருக்கடிகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மந்தத்தன்மையும் நீங்கும். இன்று சில மன அழுத்தங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில குறிப்பிட்ட ஆவணங்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத உதவியினால பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பெற்றோர்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்கு தொடர்பான பணிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஒப்பந்த பணிகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய் தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடனும் உறுதியுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று அணுகுமுறையில வேகத்தையும் காட்டுவீங்க. திறமையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். சில சமயங்கள்ல உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுமூகமான போக்கினை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல தேவையற்ற வெறுமையான உணர்வுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதுமான அளவிற்கும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருப்பீங்க.
வேலைகள் அதிகமாக இருப்பதினால குறைந்த ஆற்றலுடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தலைவலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்படலாம். இன்று சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதனை செயல் வடிவில் மாற்றவும் செய்வீங்க. புதிய முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தைரியமாகவும் துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. தொழிலிலும் வியாபாரத்திலும் சில புதிய முறைகளை கையாளவும் செய்வீங்க. அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானமும் கிடைக்கப் பெறுவீங்க. மன சஞ்சலங்களும் நீங்கும். சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மேன்மையும் உண்டாகும். ஒத்துழைப்புகளையும் பார்த்து விடலாம். சட்டென்று யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. அரசு உதவிகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலேயுமே தாமதத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சொந்த பந்தங்களின் மூலமாக சில செலவுகளும் ஏற்படலாம். தொழில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்களுக்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. இன்று எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். செலவுகளை சமாளிப்பதை சற்று சிரமமாகவும் உணர்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில சிறிது அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில சாதகமான போக்கும் இருக்கும். பணியிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சக ஊழியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் நீங்கும். காதல் உறவு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இன்று உங்கள் காதல் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று மற்றவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்திரமான சில விஷயங்களின் மூலமாக எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். பாக பிரிவினை தொடர்பான செயல்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். நண்பர்களின் மூலமாக பணவரவும் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். என்று ஓரளவிற்கு மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதலான பொறுப்புகளும் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். நல்ல பலன்களை காண்பதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலே என்று உங்கள் துணை இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. அமைதியுடனும் பொறுமையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் உங்கள் துணையை அணுகுவதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருக்கின்ற குழப்பங்களையும் மன வருத்தத்தையும் நீங்க வீட்டுல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல சில மகிழ்ச்சியான இனிப்பான செய்திகளும் வந்து சேருங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். எடுத்த வேலைகள்ல வெற்றியையும் பார்த்து விடுவீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனக்கவலைகளும் நீங்கும். சில தேவையற்ற பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பெறலாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நிதானமாக பேசுவதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். பொறுமையுடனும் நிதானமாகவும் பேசுவதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல புதிய நண்பர்களை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி இடத்துல கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவும் வேண்டாம்.
குழந்தைகள் இடத்துல பாசத்தோடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விடாப்பிடியாக செயல்பட்டு சில முக்கியமான வேலைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. துணிச்சலாக முதலீடுகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளினால சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படலாம். எவ்வளவுதான் பணம் கையில் இருந்தாலும் பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். என்ற செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். கையிருப்பு கரைவதுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உறவினர்களினால குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சாதுரியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களினால உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. விற்பனையும் இருக்கும். இன்று உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் திறமையின் காரணமாக பணிகளை எல்லாமே வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. புதிய திட்டமிடுதல்களுடனும் ஈடுபடவும் செய்வீங்க. பணிகளையே மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்ப தொழில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு பெரியவர்களிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில சஞ்சலமான சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு விதமான மந்தத்தன்மையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வீடு மற்றும் மனை சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்க்கின்ற ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில தீய எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆழ்ந்து யோசிக்கவும் வேண்டாங்க. வார்த்தைகளை கவனமாக இருப்பதும் நல்லது. என்ற நல்ல விளைவுகளையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஏமாற்றங்களும் தடைகளும் நீங்கும். சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தைகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கவனமாகவும் இருங்க. இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக நல்லுறவை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். இன்று சில செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்துடனும் இருப்பீங்க. சிக்கனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க செலவுகள் செய்யவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று அதிகப்படியான தண்ணீர் எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். புதிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. எடுத்த முயற்சியில வெற்றியும் உண்டாகும். இன்று அறிவார்ந்த செயல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதற்கான ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. தொழிலுக்கு சில நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். தன லாபத்தையும் பார்த்து விடலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். மகிழ்ச்சியும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மன பலத்துடனும் இருப்பீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இன்று தெளிவான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கண்டிப்பாக உதவிகளும் செய்வாங்க. பழைய சம்பவங்களினால மனதை போட்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்தை மேம்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலுமே அவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும்.
இன்று தந்தை வழி உறவினர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வதும் நல்லது. தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறலாம். இன்று கலைத்துறையில ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். மூத்த உடன்பிறப்புகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால இன்று சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல விரும்பத்தக்க நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெற்றி பெறுவதற்கான உறுதியுடனும் இருப்பீங்க. நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு உச்சத்துக்கு அழைத்து செல்வதாகவும் இருக்கும். பணியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமான அளவிற்கும் இருக்கும். நீண்ட கால திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் திட்டமிட்டும் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கு சாதகமான போக்கும் இருக்கின்றது. பணி இடத்துல வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வும் பதவி மாற்றங்களும் ஏற்படலாம். நினைக்கின்ற வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபார அதிகரிப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உடனுக்குடன் எந்த ஒரு வேலைகளையுமே முடிப்பதும் நல்லதுதாங்க. இது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமை தனித்துவமாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. என்று நினைப்பது தானாகவே மற்றவர்களினால நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் படத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. புதியதாக அறிமுகமாகின்ற நபர்களிடத்துல அதிகப்படியான நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல கவனமாகவும் அக்கறையாகவும் பணியாற்றுவதும் நல்லது தாங்க. என்று உங்களுடைய போக்குல சற்று மாற்றங்களையும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். கூடுமான வரை வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் குறையும். பொருளாதார மேன்மையினால நினைத்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. வியாபார நிமித்தமான பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். வெளியூர் பயணங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கர்வமின்றி செயல்படுவதும் நல்லது. தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது உங்களுடைய குழந்தைகளை பற்றி அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களையும் ஏற்படுத்தும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணிகளை எளிமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அவர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உறவுல இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையின் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிகுந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று முக்கியமான வேலைகளை நீங்க மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு புதியதாக வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளிடத்துல இருந்து முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பெறலாம். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். ஆற்றலுடனும் இருப்பீங்க. பல வகைகளிலும் அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் காணலாம். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் உண்டாகும். நிம்மதியாகவும் உணர்வீங்க. அரசு அதிகாரிகள் இடத்துல இருந்து சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுக்கு எதிராக சிலர் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. உறவினர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். மனைவி கூறுவதை மறுக்காமல் செய்து தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல தள்ளிப்போன விஷயங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த சில தனவரவுகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல வேலை ஆட்களினால விரயங்களும் ஏற்படலாம். கடன் தொடர்பான பிரச்சனைகளினால மன அழுத்தங்களும் ஏற்படலாம். சக ஊழியர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிலும் சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரணையான போக்குடனும் உணர்வீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பண விரயங்களும் ஏற்படலாம். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நன்மை தீமை என்று இரண்டும் கலந்தே காணப்படும். இன்றைய சவால்களை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளுடனும் இருப்பீங்க. கவனக்குறைவின் காரணமாக பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல உங்களிடத்துல காணப்படுகின்ற அகந்தையான போக்கினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில தகவல் பரிமாற்றங்கள்ல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவுல நல்லிணக்கம் பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கும். பொருளாதார பாதுகாப்பிற்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. அவ்வப்பொழுது தேவையற்ற டென்ஷன்களை நீக்கி மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதும் இருக்கும். தன வரவினால கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பயிர் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். எதிர்பார்த்த வேலைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும்.
நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இதனால நிம்மதியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசியமான செலவுகளுக்காக கையிருப்பை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான நேரத்துல சாப்பிட முடியாத அளவிற்கு அலைச்சல்களும் இருக்கும். மற்றவர்கள் குறை கூறுவதை நீங்க பொறுத்து கொள்ள வேண்டிய நிலையிலும் இருப்பீங்க. பணவரவு செலவுகளையும் பக்குவமாக கையாள்வதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலுமே அதிக உரிமை எடுத்து யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம் என்று மன அமைதியுடன் சென்று விடுவதே நல்லது. சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சங்கடங்களும் ஏற்படலாம். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். வாழ்க்கை துணைவரை உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மனதுல இனம் புரியாத சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். செய்யும் முயற்சிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பெரியவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நெருக்கமானவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கடன் விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். மனதுல தேவையற்ற சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதீத சிந்தனைகளுடன் காணப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதையுமே எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இதனால சோர்ந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய கருத்துக்களை மனம் திறந்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமான போக்கும் காணப்படும். தொலைதூர பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமான பிரச்சனைகளும் நீங்கும். சரியான நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. விரும்பிய சம்பவங்களும் நடைபெறலாம். வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலை திறனை தொழில மேம்படுத்தவும் செய்வீங்க. இன்று சிலருக்கு முக்கியமான கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இல்லை என்று சொல்லாமல் மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. யார் சொல்வதையுமே எளிமையாக நம்பிவிடவும் வேண்டாம். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். வேலையிடங்கள்ல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்டிப்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். செலவுகளை சமாளிப்பதற்காக சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்பதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். உடல் ஆரோக்கியத்துல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. தன வரவுகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும்.
இனம் புரியாத சில சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபார முதலீடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிமையாக அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உற்சாகமாக பணியாற்றவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இந்த அணுகுமுறையின் காரணமாக மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஊக்கத்தொகைகளையுமே பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தர்ம காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். அலைந்து தெரிந்தாவது சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வேலையில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சாமர்த்தியமாக சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பதவி உயர்வுகளும் இருக்கும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். சின்ன சின்ன சிந்தனைகள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். கட்டுப்பாடுடனும் செலவுகள் கைமீறி போகாமலும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக நீங்க சில முக்கியமான பொருட்களை வாங்கியும் தருவீங்க. மகிழ்ச்சியில ஆழ்த்தவும் செய்வீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ராஜதந்திரமாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல ராஜதந்திரமாகவும் செயல்படுவீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு நண்பர்களின் மூலமாக பணவரவும் இருக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மனதில இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். மனை சார்ந்த பணிகளினால ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனம் திறந்து பேசவும் செய்வீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிடிவாதமான குணத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில கவலைகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள்ல வெற்றியையும் காணலாம். உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. சக பணியாளர்களுடைய உதவிகளும் இருக்கும். ஆதரவுகளும் இருக்கும். இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசவும் வேண்டாம். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு மங்களகரமான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது என்று சில நன்மைகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல லாபத்தையும் பார்க்கலாம். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களை கெடுக்க நினைத்தவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவாங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். வெற்றியும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். சாமர்த்தியமான பேச்சுக்களினால மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த குறைகளை எல்லாமே நுணுக்கமாக கண்டறியவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே கோபப்படவும் வேண்டாம். அவசரப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உரிமை இல்லாத இடத்துல அதிகப்படியாக நெருக்கத்தை காட்டவும் வேண்டாம். நிலம் வாங்கும் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட தூர பயணத்தின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வழக்கு பணிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.